Hello everyone, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம மெயின்ஸ் லெவல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, இன் அன் எக்ஸாம் a student score 40% of marks. After review, his score increased by 20% but is failed by 12 marks. ஓகேவா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எக்ஸாமில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் 40% ஆஃப் த மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் மார்க்ஸை வந்து 100 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போது 40% ஆஃப் த மேக்ஸிமம் மார்க் என்னது, அதாவது 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 40% ஆஃப் 100 வந்து 40. ஓகேவா, ஃபைன். ஸோ ஆஃப்டர் ரிவ்யூ இஸ் ஸ்கோர் இன்க்ரீஸ்டு பை 20%. அப்போ இதுதான் வந்து நமக்கு இனிஷியல் மார்க் அப்படின்னா இதிலிருந்து என்ன ஆகுதுன்னா அவனோட மார்க் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. எப்போது ரிவ்யூ பண்ண அப்புறம். அப்போது 20% ஆஃப் 40 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போது இவனோட ஸ்கோர் என்னவா மாறுது, 48ஆக மாறுது. பட் ஈ ஸ்டில் ஃபெயில்டு பை 12 மார்க்ஸ். ஓகேவா, இருந்தாலும் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12 மார்க்கில் வந்து ஃபெயில் ஆகிறான். ஓகே, இதுதான் வந்து அவனோட என்ன சொல்கிறது, அவன் வந்து ரிவ்யூ பண்ண அப்புறம் கிடைச்ச மார்க்கு. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்னா 12 மார்க்ஸில் ஃபெயில் ஆகிறான். இதுதான் வந்து அவனோட பாஸ் மார்க். ஓகே, ஆஃப்டர் ஃபர்தர் ரிவ்யூ இஸ் ஸ்கோர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 50%. ஓகே, மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவனோட ஸ்கோர் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 48ல் 50% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. அப்போ 48 + 24 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72. தென் ஈ ஸ்கோர் 12 மார்க்ஸ் மோர் தென் த பாசிங் மார்க்ஸ். ஓகேவா, அப்போது அவன் வந்து 72 மார்க் எடுத்தான் அப்படின்னா அவன் பாசிங் மார்க்கை கம்பேர் பண்ணும்போது 12 மார்க் அதிகமாக எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஃப் பாசிங் மார்க்ஸ் ஆர் ஒய், ஓகே, இஃப் பாசிங் மார்க்ஸ் ஆர் ஒய், தென் ஒய் + 10 இஸ் ஹவு மச் % ஆஃப் த மேக்ஸிமம் மார்க். ஓகேவா, சரி. இப்போ நமக்கு என்ன தெரியும், ஸோ இதுதான் வந்து நமக்கு 48 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த பார்ட் வந்து நமக்கு பாசிங் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ 48 + 12 எவ்வளோ வரும், நமக்கு 60. அப்போது 60 தான் வந்து இங்கே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாசிங் மார்க். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஒய் + 10 வந்து ஹவு மச் % ஆஃப் மேக்ஸிமம் மார்க். இப்போது 60 வந்து நமக்கு இங்கே பாசிங் மார்க்கு, அதோட ஒரு 10 ஆட் பண்ணால் நமக்கு 70 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 70 வந்து நம்ம மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு எடுத்தோம், 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அப்போ 70 வந்து 100ல் எவ்வளோ % அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70%. ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன் ஏ காலேஜ் 60% ஆஃப் மேல் எஜுகேட்டர்ஸ் அண்ட் 45% ஆஃப் டோட்டல் எஜுகேட்டர்ஸ் ஆர் மேரிட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு காலேஜில் வந்து 100 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இந்த 100 மெம்பர்ஸை வந்து நம்ம மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போது 100 மெம்பர்ஸில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் எஜுகேட்டர்ஸ் அப்படின்னா 60%. அப்போது 60% ஆஃப் 100 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்க, 40. அந்த 40 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எஜுகேட்டர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட், அண்ட் 45% ஆஃப் டோட்டல் எஜுகேட்டர்ஸ் ஆர் மேரிட். ஓகேவா, ஸோ இதில் மேரிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 45. ஓகே, ஸோ இதில் மேரிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. அவுட் ஆஃப் விச் 3y ஆர் மேல்ஸ். ஓகே, இந்த 45ல் 3y/4 ஆர் மேல்ஸ். ஓகேவா, ஸோ 45ல் 3y/4 வந்து மேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, சாரி. ஸோ 45ல் 3y/4 வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் அன்மேரிட் ஃபீமேல்ஸ் இஸ் ஹவு மச் % ஆஃப் டோட்டல் ஃபீமேல்ஸ். ஓகே, இப்போது இதில் அன்மேரிட். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் அன்மேரிட் ஃபீமேல்ஸ் இஸ் ஹவு மச் % ஆஃப் டோட்டல் ஃபீமேல்ஸ். ஸோ இந்த பார்ட் வந்து 40ல் எவ்வளோ % அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் எஜுகேட்டர் இன் காலேஜ் இஸ் ஒய். ஓகே, ஸோ இஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் எஜுகேட்டர் இஸ் ஒய். சரி, அப்போது இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தால் இது டிஃப்ரென்ஸ் என்னது, ஒய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ 60 - 40 அப்படிங்கிறது 20. அப்போ நம்ம இங்கே வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, எங்கேது 3y/4 ஆர் மேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ இப்போ தெரியும். ஸோ 3 × 20/4. அப்போ இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து இது 5 டைம்ஸ் ஆகும். அப்போ இது வந்து நமக்கு 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 3y/5 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேல்ஸ்.
ஓகே, அதாவது மேரீடில் மொத்தம் 45 பேரில் 15 பேர் வந்து யார் அப்படின்னா மேல்ஸ். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்க? 30 பேர் இருப்பாங்க. அந்த 30 பேர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேல்ஸ். இப்போ கொஷின் என்னது? மொத்தம் 40 பேரில் 30 பேர் வந்து மேரீட் அப்படின்னா அப்போ ரிமைனிங் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க? 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 10 மெம்பர்ஸ் வந்து யார் அப்படின்னா அன்மேரிட். இப்போ கொஷின் வந்து நம்பர் ஆஃப் அன்மேரிட் ஃபீமேல்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் அன்மேரிட் ஃபீமேல்ஸ் எவ்வளோ? 10 இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் females. Okay, how much percentage of total females? So total females எவ்வளோ? 40. So 10 by 40 into 100. அப்போ நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 25% வரும். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இன்கம் ஆஃப் நரேஷ் இஸ் thrice as that of Magesh while savings of Naren is same as expense of Magesh. ஓகே, இப்போ இங்கே வந்து 2 பேர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேன் அண்ட் மகேஷ். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இன்கம் ஆஃப் நரேன் இஸ் thrice as that of மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? மகேஷோட இன்கம் வந்து நம்ம 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போது நரேனோட இன்கம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா த்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து நமக்கு 300 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபைன். வைல் சேவிங்ஸ் ஆஃப் நரேன் இஸ் சேம் அஸ் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் மகேஷ். ஓகே, ஸோ இன்கம் அப்போ நம்ம இது எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்க போகுது? சேவிங்ஸ். ஓகே, அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சேவிங்ஸ் ஆஃப் நரேன். ஓகே, ஸோ சேவிங்ஸ் ஆஃப் நரேன் அது வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்ன்றதை விட நம்ம ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் வேரியபிள் இருக்குது, ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சேவிங்ஸ் ஆஃப் நரேன் இஸ் சேம் அஸ் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் மகேஷ். ஓகே, ஃபைன். அப்போது இங்கே வந்து நமக்கு மகேஷோட சேவிங்ஸ் எவ்வளோன்னு தெரியுமா? 100 மைனஸ் ஏ. ஓகே, இன்கம் ஆஃப் நரேன் எவ்வளோன்னு தெரியுமா? 300 மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். Next one, total expense of Naren and Magesh is X percentage of total income of Naren and Magesh together. Okay, so total expense of Naren and Magesh எவ்வளோ வரும்? 300. அதாவது 300 மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகும். அப்போ 300 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் நரேன் அண்ட் மகேஷ் இஸ், அதாவது நமக்கு 300 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம், இஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் Naren and Magesh together. So total income of Naren and Magesh together எவ்வளோ? 400. அப்போ 300 வந்து எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 400 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து 75% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 75% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் நரேன் அண்ட் மகேஷ் இஸ் எக்ஸ் பர்சன்டேஜ், அதாவது 75% ஆஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் நரேன் அண்ட் மகேஷ் டுகெதர், வைல் இன்கம்ஸ் ஆஃப் மகேஷ் ஆர் twice as that of விவேக். ஓகே, இப்போ இங்கே வந்து இன்னொரு கேரக்டர் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அந்த கேரக்டர் என்ன அப்படின்னா மகேஷை கம்பேர் பண்ணும்போது விவேக் வந்து ஆஃப் தான், அதாவது விவேக்கை கம்பேர் பண்ணும்போது மகேஷ்க்கு வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது விவேக்கோட சேலரி என்னென்னு எடுத்துக்கலாம்? நம்ம 50 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு இங்கே மகேஷோட சேலரி வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் இட்ஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் 15% ஆஃப் இஸ் இன்கம். அவனோட எக்ஸ்பென்ஸை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் மைனஸ் 15%. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு? 75. ஸோ 75 மைனஸ் 15 எவ்வளோ? 60. ஸோ 60% ஆஃப் இஸ் இன்கம். ஸோ 50ல் 60% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. அதுதான் வந்து அவனோட எக்ஸ்பென்ஸ். ஓகே, அப்போ அவனோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? 20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? Find savings of Vivek is what percentage of that of his expenses of him. Okay, so savings of Vivek வந்து எவ்வளோ percentage as that of expense of him. Okay, so savings எவ்வளோ? Okay, so savings எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ 20 வந்து அவனோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? 30. 30ல் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 66.67%. ஓகேவா? ஸோ விவேக்கோட சேவிங்ஸ் வந்து 66.67% ஆஃப் இஸ் எக்ஸ்பென்சஸ்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.